வணக்கம் ஜோதிட அன்பர்களே. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். அங்கே 1.5 மாதத்திற்கு உச்சம் பெறுவார். தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும். அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும். ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு, அசுப கிரகமும் இருக்கு. ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி, குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் 3/4 வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது. ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும். தவிர பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும், சில விஷயங்கள் பாதகமாகும். அதுலயும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள்ல மாறுபடவே செய்யும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிதுனம் ராசி. மிதுன ராசிக்கு செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். அவர் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்வது சிறப்பானது இல்லை. கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். ஆனாலும் செவ்வாய் மிதுனத்திற்கு சாதகமாகவும் வேலை செய்யும், அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது போல. ஆகையால் கூர்மையான பொருட்களையும் நெருப்பு மற்றும் மின்சார சாதனங்களை கவனமாக கையாளுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும். கவனம் இல்லாமல் இருந்து விட்டு பின்னர் ஐயோ ஷாக்கடித்து விட்டதே என்று பதற வேண்டாம். உங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது கவனமாக பேசவும், குறிப்பாக உடன்பிறப்புகளிடம். காரணம் நீங்க அமைதியா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க தேவை இல்லாம வம்புக்கு இழுப்பாங்க. பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுலயும் கடன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சிறப்புகள் உண்டாகும். யூக வணிகங்களில் எதிர்பாராத நன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.